தமிழக அரசியல் ஆளுமை தலைவர்களில் அண்ணாமலையினுடைய அரசியல் பங்களிப்பை யாரும் அவ்வளவு எளிதாக புறம் தள்ளிவிட முடியாது. ஆளும் கட்சியான பாஜகவின் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்திலும் சரி, தற்போது பாஜகவிலிருந்து விலகி தனி அமைப்பை துவங்கி விரைவில் அரசியல் கட்சியாக உருவெடுக்கப் போகும் நிலையில் இருக்கும் அண்ணாமலையின் எந்த மேடையாக இருந்தாலும் அதில் அரசியல் ஆழமான சில பதிவுகள் உற்று நோக்கத்தான் பட வேண்டும் என்பதாக ஊடகத்திற்கு தீனி போடும் அளவுக்கு அண்ணாமலையின் செய்தியில் சில ஆழமான பதிவுகள் இருக்கத்தான் செய்யும் என்பதை ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த வகையில் சமீபத்தில் ஆங்கில பிரபல வார இதழ் ஒன்று சமீபத்தில் அண்ணாமலையுடன் ஒரு நேர்காணல் நடத்தியது. அந்த நேர்காணலில் அண்ணாமலை அதிரடியாய் எடுத்து வைத்த சில தகவல்கள் அரசியல் களத்தில் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என பாஜகவின் தலைமையிடம் அழுத்தம் திருத்தமாக தனது கருத்தை சொன்னதாகவும், அதை மீறி அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக பாஜகவுடன் இனி நீடிப்பது சரியாக இருக்காது என்பதான பல முடிவுகளை அன்றைய தினமே தான் எடுத்ததாகவும், இதுபோன்ற பல தவறான முடிவுகளை பாஜக எடுத்த பொழுது அதிரடியாய் சில தலைமைக்கு பல பதில்களை எடுத்து சொல்வதில் ஒரு நாளும் தயங்கியது இல்லை என்பதான வெளிப்பாட்டை வேகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலையின் இந்த அதிரடி பதில்கள் மூலமாக சில அரசியலின் அந்தரங்க தகவல்கள் தற்போது பொதுத்தளத்திற்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவிலிருந்து விலகி இதற்கான காரணம் என்ன என்பதான அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்ட போது பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. தமிழகத்தை பற்றிய முக்கிய அரசியல் முடிவுகள் டெல்லியை மையமாக வைத்து எடுக்கப்படுவது தொடர்பாக நீண்ட காலமாக தனக்கு கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். மாநில தலைவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்பதையும் பாஜகவின் தலைமை மீது வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் குற்றச்சாட்டாக. அது மட்டுமல்லாமல் தமிழகம் மாற்றத்துக்காக தயாராகி இருப்பதாகவும், இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசியல் தலைமைகள் கவனிக்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகும் முடிவு திடீரென எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும், 2025ஆம் ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திலே கட்சியின் மேலிடத்திடம் தனது முடிவை தெரிவித்ததாகவும், சட்டசபை தேர்தல் முடிவும் வரை தனது கட்சி பணியை தொடர வேண்டும் என்று தன்னை கட்சியின் தலைமை கேட்டுக்கொண்டதால் அதற்கு சம்மதம் தெரிவித்து பணியாற்றியேன் என்றும் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் கட்சி தலைமையிடம் பேசி எந்தவிதமான மோதலும் இல்லாமல் வெளியேற வேண்டும் என விரும்பியதாகவும் கூறினார் அண்ணாமலை. தமிழகத்தில் அரசியல் முடிவுகள் தமிழக மண்ணிலே எடுக்கப்பட வேண்டும் என்பதே தனது முக்கிய கருத்து என்பதையும் அவர் தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக கட்சியின் தலைமை பல்வேறு விதமான அழுத்தங்களை மாநில கட்சிகளின் தலைவர்களுக்கு தந்திருக்கிறது என்பதை புலப்படுவதை உணர முடிகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பான கருத்து வேறுபாடும் தனது விலகலுக்கான முக்கிய காரணம் என்பதான அதிரடியான அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு தேசிய அளவில் இருந்து முடிவுகளை எடுப்பது எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களில் குஜராத் மாநிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்ததோடு, அனைத்து மாநிலங்களும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்றும், இதேபோல் தமிழகத்தின் உரிமை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குறிப்பாக மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு மாறியது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கும் தனது நிலைப்பாட்டில் மாநில உரிமைகளை காக்க வேண்டிய நிலைகள் மத்திய அரசு சரியான நடுநிலை பார்வையை வைக்க வேண்டும் என்பதான தனது பதிவையும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகியிருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி மீதான எதிர்ப்பு அல்லது தேசியவாதத்திலிருந்து விலகல் இல்லை என்பதை அண்ணாமலை மீண்டுமாய் உறுதிபட தெளிவுபடுத்தியிருக்கிறார். மாநிலத்தின் நலன்களை முன்னிலைப்படுத்தும் அதே நேரத்தில் தேசிய அளவிலான பார்வை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு தமிழகத்தில் இடம்பெற இருப்பதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தனது பேர் இயக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஏராளமான இளைஞர்களை தன் பால் ஈர்த்திருக்கும் வி த லீடர்ஸ் என்ற மக்கள் சார்ந்த இந்த இயக்கத்திற்கு நல்ல மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும், எதிர்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக மாறி தமிழக தேர்தல் களங்களில் போட்டியிட்டு ஆளுமைக்குரிய அடையாளமாக மீண்டும் அண்ணாமலை வலம் வருவார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த பிரபல வார இதழின் பேட்டியில் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அதிர்ச்சிக்குரிய பல தகவல்கள் இன்றைய அரசியல் கட்சி தலைவர்களை மீண்டும் தலை சுற்ற வைத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜகவின் மாநில தலைமையாக இருந்தபொழுது அதிமுகவினுடனான நிலைப்பாட்டில், குறிப்பாக அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வந்தவர் அண்ணாமலை என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஆட்சி ஆளுகை என்பதான நிலைப்பாட்டில் திறமுள்ள எந்த தரவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருக்கும் அண்ணாமலை ஒருபோதும் தன்னுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பயணித்த பல மலரும் நினைவு காட்சிகளை இன்றைக்கும் நாம் அவர் வெளியிட்டிருக்கும் இந்த அதிர்ச்சிகரக்கூடிய கூட்டணி விவகாரத்தில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்பதான தனது விருப்பத்தை தெரிவித்ததனுடைய வெளிப்படையாக சொல்லியிருப்பதன் மூலம் அரசியல் களத்தில் அது சூடுபிடிக்கவும் துவங்கி இருக்கிறது அண்ணாமலையின் அந்த பிரத்யேக பேட்டி.